இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா உனக்கு தானேடா கஷ்டம். உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா சொன்னா உன் நல்லது தான் இருக்கணும் உனக்கு தெரியும்ல. பொம்பளை பிள்ளைங்கன்னா கூட பரவாயில்ல, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. ஆம்பளை பசங்க நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு பொறுப்புள்ள ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா நடந்துக்கணும்ல. இனிமே அம்மா சொல்றபடி கேட்டு ஒழுங்கா படிப்ப இல்ல. எங்க அம்மா அப்பாக்கு உலகமே நான் தான். குழந்தைய முத பாக்குறப்போ எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத வச்சு ஒருத்தர் எந்த மாதிரி பேரண்ட் அப்படிங்கறத சொல்லிடலாம். என்ன மாதிரி இல்லையே, செல்லக்குட்டி. என்ன இப்பதான் பிறந்தான், அதுக்குள்ள ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். சிங்கக்குட்டி பாத்தீங்களாடா, உங்களுக்கு இன்னொரு தம்பி பாப்பா பிறந்திருக்கான். எப்படி இருக்கிறான்? நல்லாதான் இருக்கான், ஆனா இதோட போதுமே. எங்க அம்மா அப்பா என்ன முதல்ல பார்த்தப்போ எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏய் நிறுத்து. பிறந்த போது நடந்ததா எப்படி ஞாபகம் இருக்கும்? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இன்ஃபர்மேஷன் என்டர் ஆயிரும்னு சொல்றாங்களே, பின்ன பிறந்தப்ப நடந்த ஞாபகம் இருக்காதா? இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா. ஏய், உன் ஃபியூச்சர் மாமனார் மாமியார் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீ தானே கேட்ட. எவ்வளவு சின்சியரா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பேசாம கேளு. ஒரு ஹேண்ட் டவல்ல சுத்தி என்னை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இவ்வளவுதான் இருப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நிஜமாவே நான் அப்பா ஆயிட்டேனா? வாழ்க்கைக்கே புதுசா ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? இனிமே இவனுக்கு எல்லாமே நாம தான். என்னங்க 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 என்ன? ஐயோ, அப்பதான் எங்க அம்மா அப்பாவை முதல்ல சந்திச்சேன். ஒரு குழந்தைய தூங்க வைக்க கூட உனக்கு தெரியலையா? நான் போறேன். என்னடா தூக்கம் வரலையா? அப்பா பாட்டு பாட்டுமா? கண்ணே கலைமானே கன்னிமையில் உன்னை கண்டேன் உன்னை நானே. அடப்பாவி, அச்சோ, அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அமைதியா படுத்திருக்கா என் செல்லக்குட்டி. இந்த மாதிரி நிறைய நைட் சிவராத்திரியாவே போயிருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது எங்க அம்மா கம்ப்ளைண்டாவே சொன்னதில்ல. அதெல்லாம் அவ்வளவு ரசிச்சிருக்காங்க. சரி, நீ உங்க அம்மா செல்லன்னு சொல்லிருக்க. நீ உங்க அம்மா மாதிரியா இல்ல அப்பா மாதிரியா? ஏன் யாராவது ஒருத்தர் மாதிரி தான் இருக்கணுமா? இல்லடா, நீ ஜெனரலா கவனிச்சது இல்லையா? என்னதான் ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் குழந்தை ஒரு பேரண்ட் தான் அதிகம் ரெசிம்பிள் பண்ணும். லுக்ஸ்லயும் சரி, பிஹேவியர்லயும் சரி. ரெண்டு குழந்தை இருக்கிற ஃபேமிலில ஒரு குழந்தை அப்பா மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தை அம்மா மாதிரி இருக்கும். சில சமயம் ரெண்டு குழந்தையுமே ஒரு பேரண்ட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ரெண்டு பேர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஏய் கமாண்டா, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்திருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்கூல் கிளம்பும் போது உங்க அம்மா தான் உன்னை ரெடி பண்ணிருப்பாங்க. அங்கதான் என் ஃபேமிலி டிஃபரெண்ட். என்னங்க ஷூக்கு சரியாவே பாலிஷ் போடல? ஏற்கனவே போட்டிருக்கு, ஷூவை மாட்டி விட்டுட்டு மறுபடியும் போடுறேன். ஹே, உங்க அப்பா இதெல்லாம் பண்ணுவாரா? நான் என்ன பண்ணாலும் அதுல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்ததே இல்ல. காப்பாத்துங்க, சிங்கிள் தானே அடிச்சான், சிக்ஸர் அடிச்ச மாதிரி கத்துறீங்க. என் பையன் சிங்கிள் அடிச்சாலும் கத்துவேன். உனக்கு என்ன வந்துச்சு? என் லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் ரசிச்சு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. You're so lucky, Dad.
அருண், என்னடா? உங்க அம்மா அப்பாக்கு என்ன நிச்சயமா பிடிக்கும்ல? கண்டிப்பா பிடிக்கும். ம், நீ வேணா பாரு, இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ தான் என் மருமகன் ஒத்த கால நிக்க போறாங்க. சரி வா, 12K வரேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். Let's go. எனக்கு என்ன பயங்கிறத அவங்ககிட்ட எப்படி சொல்றது? ஆக்சுவலா லவ்வுக்கும் மாமியார் மருமக சண்டைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? பொதுவா பசங்க லவ் பண்ணும்போது அவங்க அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தான் லவ் பண்ணுவாங்க. சோ பையனோட அம்மா அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது இவ தான் நம்மள ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்காள அப்படின்னு பாப்பாங்க. என் லைஃப்ல இதே மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு. போலாமா? Let's go. அதுக்குள்ள பெரிய மனுஷன் ஆயிட்டா. நேத்திக்கு தான் அவனுக்கு டைப்பர் மாத்தின மாதிரி இருக்கு. அப்பா ஏன் சொல்லக்கூடாது? இப்படிதாம்மா என்ன பேசவே விட மாட்டான். சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். படத்துக்கு போனோம். ஏண்டா இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? படம் முடிச்சுட்டு எப்படி லஞ்சுக்கு இங்கே தான் வருவோம். ம், இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. வீட்டுல எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தாமா பேச்சு. உங்களை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கான். ரியலி? சொல்லிருப்பான். என்ன சொன்னா? எங்க அப்பா சரியான ஒரு நச்சு கேஸ்ன்னு சொல்லியிருப்பான். இப்பதானே வந்திருக்கா, அதுக்குள்ள என்ன தோணு 1008 கேள்வி. அவளே சொன்னாலும் நீ சொல்ல விட மாட்டியே. என்ன சாப்பிடுற? காபி சாப்பிடுறியா? இல்ல ஆண்டி, பரவாயில்ல. பரவாயில்ல, காபி சாப்பிடலாம். இரு, நான் போட்டு கொண்டு வரேன். ஃபீல் ஃப்ரீமா, மேக் யுவர்செல்ஃப் கம்ஃபர்டபிள். என்ன எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. நான் ஒன்றும் ரொம்ப வழி இல்லையே. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும் இல்லையா? நிச்சயமா பிடிக்கும். ஏன்? இல்ல, ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாளைக்கு நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அப்புறம் அருணை நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதையும் நம்ம கண்ணில் காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஆண்டி. ஏய், எந்த ஷர்ட் போட்டுக்கிட்டோம்? ஒயிட்டா ப்ளூவா? ம், ப்ளூ ஷர்ட் போட்டுக்கோ. சரி, மாத்திட்டு வரேன்.